பொன்னேரி தொகுதியைச் சேர்ந்த கொள்கை பரப்பு செயலாளர் கோபி அவர்கள். தூங்கும் புலியை பறை கொண்டெழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டெழுப்பினோம், தீங்குறு பகைவரை இவனின்று நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம் என்ற பாவேந்தரின் வரிகளுக்கு ஏற்ப தொடர்ச்சியாக 55 ஆண்டுகளை தாண்டி இந்த தமிழர் நிலத்திலே தமிழருக்கும் இங்கு வசிக்கிற மக்களுக்கும் தீங்கான சட்டங்களை மட்டுமே போட்டு இந்த மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிற திராவிட கட்சிகளை வேறறுத்து புதியதொரு புரட்சி மாற்றத்தை இந்த நிலத்திலே படைக்க, தமிழ் தேசிய அரசியலை இந்த நிலத்திலே படைக்க காத்து கொண்டிருக்கிற அண்ணன் சீமானினுடைய கரங்களை பற்றி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அத்தனை தாய் தமிழ் உறவுகளுக்கும் எனது புரட்சி வணக்கம். அன்பிற்குரியவர்களே, அரசியல் என்பது என்ன? அரசியல் என்பது என்ன? மக்களுக்கான சேவை என்பதுதான் அரசியல். ஆனால் இன்று தமிழகத்தில் மக்களுக்கான சேவையாக அரசியல் இருக்கிறதா? இல்லை. அரசியல் என்பது வியாபாரமாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது, மாறிவிட்டது. திமுகவிற்கு அரசியல் என்பது வியாபாரம், அதிமுகவிற்கு அரசியல் என்பது வியாபாரம், பாஜகவிற்கு அரசியல் என்பது வியாபாரம். ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு அரசியல் என்பது சேவை, மக்களுக்கான முழுக்க முழுக்க சேவை. அந்த சேவையை நோக்கிதான் நாம் தமிழர் கட்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் வாக்கு செலுத்த வேண்டும்? நாங்கள் திமுகவுக்கு வாக்கு செலுத்துறோம், அதிமுகவுக்கு வாக்கு செலுத்துறோம், இப்போ பாஜக கூட வாக்கு செலுத்துவோம். ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் வாக்கு செலுத்தணும்? நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துவது என்பது உங்களுடைய பிறவி கடன். ஏன் பிறவி கடன் சொல்றோம்? ஏனென்றால் ஒவ்வொருவரும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக உழைக்கிறீர்கள், ஒவ்வொருவரும் இந்த தேச நலனுக்காக பாடுபடுகிறீர்கள். உங்களுக்கு ஒரு சுயநலம் இருக்கிறது. இந்த நிலத்திலே நம் பிள்ளைகள் செம்மாந்து வாழ வேண்டும் என்ற சுயநலம் இருக்கிறது. அது எல்லாருக்கும் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கணும். ஆனா அந்த சுயநலம் மக்களுக்கு சிறப்பானதொரு வாழ்க்கையை உங்களுடைய சந்ததிக்கு கொடுக்க வேண்டும் என்றால் எந்த கட்சிக்கு வாக்கு செலுத்தணும்? நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தணும். ஏன் நாம் தமிழர் கட்சி வாக்கு செலுத்தணும்? இங்கே அருகில் இருக்கிற ஒரு பள்ளி கூட, மெட்ரிக் பள்ளி, 1 லட்சம் ரூபாய் கேட்கிறான் எல்கேஜி யூகேஜி சேர்க்கறதுக்கு. ஆனா நம்ம கிட்ட அரசு பள்ளி இருக்கு, அரசு பள்ளி இருக்கு. அங்க நம்ம இலவசமா பள்ளியில நம்ம கல்வியை கொடுக்கறாங்க. ஆனா யார் ஒருத்தரும் அந்த கல்வியில சேர்ந்து தன்னுடைய பிள்ளைகளை பெரியதொரு இடத்திற்கு கொண்டு செல்ல விரும்பல. ஏன் விரும்பல? தரமான கல்வி அங்கே வழங்கப்படவில்லை என்பது மக்கள் மனதில் பதிந்து விட்டது. ஏன் தரமான கல்வி அங்கு வழங்கப்படல? ஏனென்றால் தரமானவர்களின் கையில் ஆட்சி வழங்கப்படவில்லை. தரமானவர்களின் கையில், நாம் தமிழர் கையில் ஆட்சி வழங்கப்பட்டிருந்தால் அந்த நிலை இன்று மாறி இருக்கும். அந்த நிலை இன்று மாறி இருக்கும். நீங்கள் 1 லட்சமோ பல லட்சங்களை கொட்டி உங்களுடைய பிள்ளைகளுக்கு பள்ளி சீட்டை வாங்குவதற்காக நீங்கள் நின்று கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை. உங்களுடைய வீட்டில் இருக்கிற வயதானவர், அவர்களுக்கு ஒரு அறுவை சிகிச்சை தேவைப்படுது, அரசு மருத்துவமனைக்கு போனா கொன்றுவான்னு பயப்படுறாங்க. 10 லட்சம் ஆனாலும் பரவாயில்ல, 15 லட்சம் ஆனாலும் பரவாயில்ல, நாங்க தனியார் மருத்துவமனையிலே பாத்துக்கிறோம்னு விரும்புறாங்க மக்கள். ஆனால் அரசு மருத்துவமனைக்கு போக மறுக்கிறாங்க. ஏன் மறுக்கிறாங்க? நம்மளுடைய பல லட்சம் வரி பணம் இந்த அரசுடைய மருத்துவமனைக்காகவும் அரசு பள்ளிகளுக்காகவும் செலவிடப்படுகிறது. செலவிடப்படும் மொத்த பணமும் வீணாக தான் இருக்கு. ஏன் வீணா இருக்கு? நாம ஒரு தரமான ஆட்சியை அமைக்கும் பொருட்டு வேலை செய்யல. நம்ம பிஜேபிக்கு வாக்கு செலுத்தும் போது கூட ஒருத்தரா சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா? பிஜேபி இந்த நிலத்தில் தமிழர்களுக்கு என்ன செய்தது? சிஏஏ திட்டத்தை கொண்டு வரான். சிஏஏ திட்டம் என்பது முழுக்க முழுக்க தமிழருக்கு எதிரான சட்டம். இங்க பங்களாதேஷ்ல வந்தா 6 ஆண்டுகளுக்குள்ளாக அவன் சொல்றான் அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கலாம்னு சொல்றான். பாகிஸ்தானில் இருந்து வருகிற முஸ்லிம் சகோதரர்களுக்கு கிடையாது. மியான்மர்ல இருந்து வந்தா அவங்களுக்கே கொடுக்கலாம்னு சொல்றான். ஆனால் 30 ஆண்டுகளை கடந்தும் இந்த தமிழர் இல்லத்தில் அகதிகளாய் இருக்கிற என்னுடைய தொப்புள் கொடி உறவுகள் ஈழ தமிழர்களுக்கு அவன் கொடுக்க மாட்டான், குடியுரிமை கொடுக்க மாட்டான். அப்ப இது தமிழ்நாடா என்ன நாடு? அதனாலதான் இவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். திரும்ப 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 நம்முடைய சிந்தனைக்குள்ளே இது திராவிட நாடு, திராவிட நாடு, திராவிட நாடு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். திராவிடம் என்பது ஒரு வெற்றி ஏமாற்று. பெரியாருடைய வானிலை சொன்னா திராவிடம் என்பது என்ன? உரிக்க உரிக்க ஒன்றுமே இல்லாத வெங்காயம். உரிக்க உரிக்க ஒன்றுமே இல்லாத வெங்காயம். உரிச்சு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. அதனால நம்மளோட கண் எரிச்சல் அடையலாம். அது மற்றபடி தமிழனுக்கு எந்த பயணம் கிடையாது. திமுக ஆட்சிக்கு வந்தா என்ன செய்யும் இன்னைக்கு கொடுத்துருக்கான். என்ன செய்வாங்களா? கச்சத்தீவை மீட்பாங்களா? கச்சத்தீவை எப்படி மீட்பீங்கன்னு கேட்டா, கச்சத்தீவு உங்க அப்பா தானே தூக்கி கொடுத்தாரு. கச்சத்தீவு கொடுக்கும்போது உங்க அப்பா தானே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாரு. நீங்க ஏங்க கச்சத்தீவை இன்னும் மீட்பு சொல்லிட்டே இருக்கீங்கன்ற எந்த ஒரு மானத்தமிழனும் கேள்வி கேட்க விருப்பப்படல.
கச்சத்தீவை மீட்போம் என்று கொடுத்த கருணாநிதியே பேசியிருக்காரு. அடுத்து அவருடைய வாரிசு ஸ்டாலின் பேசினாரு. இப்ப அவருடைய வாரிசு உதயநிதியும் பேசுறாரு. அடுத்ததான் இன்ப நிதி, எல்லா நிதியும் பேசதான் காத்திருக்கிறாங்க. ஆனா கச்சத்தீவு மீட்பு என்பது சாத்தியப்படுமா? படாது. சாத்தியப்பட வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி அதிகாரம் அமையணும். நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி அதிகாரம் அமைந்தால்தான் தமிழுக்கான இந்த மொத்த உரிமைகளும் காப்பாற்றப்படும். தமிழர்கள் இன்று எப்படி இருக்கா? தமிழுடைய மீனவர்களுடைய நிலை என்ன? தமிழர்கள் மீனவர்களுடைய நிலை என்ன? இன்று நாம் இலங்கை தமிழ் காரி உமிழ்ந்தால் மூழ்கி விடக்கூடிய இலங்கை, அங்க இருக்கிற இலங்கை சிங்களவர்கள் தமிழர்களை அடிக்கிறான். இவர் தான் பிஜேபியை சார்ந்த மிகப்பெரிய தலைவராச்சு. உலகத்திலேயே ஆகச்சிறந்த வல்லரசாக இந்தியாவை படைக்கிறதுக்காக போராடி கொண்டிருக்கின்ற மோடி என்றாவது தமிழர்களுடைய மீனவர்களுக்காக குரல் கொடுத்ததுண்டா? ஆனா வாக்கு மட்டும் கேட்கறது உண்டு. வாக்கு மட்டும் கேட்பாரு. ஆனா தமிழ் மக்களுக்காக ஒரு வரி கூட குரல் எடுத்ததில்லை. இங்கே மிக்ஜாம் புயலால் சென்னை மூழ்கடிக்கப்பட்டு கிடந்த காலம் திமுக ஆட்சி. திமுக என்ன செய்து கொண்டு இருக்கிறது? நான் எங்கேயுமே தண்ணியே இல்லைங்கன்ட்டு சில வாடகை வாய்களை வச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா களத்தில் இறங்கி ஒவ்வொரு நாளும் தூங்காது கொள்ளாது அந்த மக்களுடைய பணிகளில், மக்களுடைய இடர்களை துடைக்கும் பணியில் தீவிரமா இருந்த ஒரே கட்சி எந்த கட்சி? நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இரவு பகலாக அந்த மக்களுடைய துயரை துடைக்க வேலை செஞ்சது. மற்ற எந்த கட்சி வேலை செய்யல. சேலத்துல ஒரு மாநாடு திமுக போடுது. அங்க 5 லட்சம் பேர்களுக்கு உணவு வழங்கும் அளவிற்கு உணவு சாதர் பண்றான். அங்க வீணடிக்கப்படுகிறது உணவு. ஆனால் புயலால் பாதிக்கப்பட்ட போது ஒரு 5000 பேர் கூட அவங்களால சாப்பாடு முடியல, சாப்பாடு போட முடியல. இந்த கட்சி நாம் தமிழர் கட்சி அதே ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருந்தால், நாம் தமிழர் கட்சி வலிமையான படையாக அமைந்து இருந்தால், தமிழ்நாட்டின் அதிகாரத்தில் இருந்திருந்தால் இந்த நிலைமை இருந்திருக்குமா? திரும்ப திரும்ப மக்கள் சிந்திக்கிறான். என்ன சிந்திக்கிறான்? நாம் தமிழர் கட்சி ஒரு சின்ன கட்சியா இருக்குங்க, அதுக்கு பாராளுமன்ற வேட்பாளராக போனா என்ன பண்ணுங்க? ஒரே ஒரு சிறிய தீப்பொறி ஒரு காட்டையே அழிக்க போதுமானது. அது போலதான் நாடாளுமன்ற தேர்தல் ஒரு வேட்பாளர் உள்ள போனா கூட கதி கலங்கும். பாராளுமன்றம் கதி கலங்கும். தமிழனுடைய குரலால், தமிழனுடைய புலிக்குரலால் கர்ஜிப்பு ஏற்படுத்தப்பட்டு நாடாளுமன்றம் கதி கலங்கும். அப்படி ஒரு நிலையை நம்முடைய வேட்பாளர்கள் நிகழ்த்துவார்கள். இங்கே பல கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர்களை அறிமுகம் செய்து பேசி இருக்கிறாங்க. ஒரு கட்சியில கூட ஒரு உத்தமன் என்ற வேட்பாளர் ஒருத்தன் கூட கிடையாது. ஆனால் எந்த ஒரு குற்ற பின்னணியும் இல்லாத, ஒட்டுமொத்த வேட்பாளர்களும் எந்த ஒரு குற்ற பின்னணியும் இல்லாத வேட்பாளர்களை கொண்ட ஒரே கட்சி இந்த இந்திய தேசத்திலே இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நீங்க அப்ப வாக்கு செலுத்துவது என்றால் எதை நோக்கி நகரணும்? நாம் தமிழர் கட்சியை மட்டும்தான் நோக்கி நகரணும். இந்த மலைகள் வெட்டப்பட்டு சூறையாடப்பட்டு கொண்டிருக்கு நமக்கு தெரியும். மணலில் அள்ளப்பட்டு மணல்கள் திருடப்பட்டு கொண்டிருக்கிறது தெரியும். நீங்க சாதாரணமாக தெருவிலே கடந்து செல்வது போல நீங்கள் இதையெல்லாம் கடந்து சென்று கொண்டே இருக்கிறீர்கள். ஆனா இன்னைக்கு மணலுடைய விலை என்பது என்ன என்பதை ஒரு நாள் நீங்க சிந்திச்சு பார்த்துக்கணும்டா. எம் சாண்ட் கொண்டு வந்துட்டான். ஏன் எம் சாண்ட் கொண்டு வந்துட்டான்? அது விலை மலிவா கொஞ்சம் கிடைக்கும்னு சொல்றான். மணலுடைய விலை என்ன? மணல் மிகப்பெரிய சந்தை பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது. மலையை வெட்டி அதில் இருந்து எடுக்கப்படுகிற கற்கள் மிகப்பெரிய சந்தை பொருளாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அரசியல் நுட்பத்தை நாம புரிஞ்சு கொள்ளவே இல்லை. ஆனாலும் கூட நாம் வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். பக்கத்து வீட்டிலே தீப்பிடித்தால் நமக்கு என்ன என்று நாம் அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறோம். பக்கத்திலே இருக்கிற தீ உன்னுடைய வீட்டிலும் பற்றி எரிய நீண்ட நேரம் ஆகாது. உன்னுடைய வீட்டை அப்பொழுது யாரும் காப்பாற்ற வர மாட்டார்கள். அதனாலதான் சொல்றோம், பக்கத்துல எரியும் போதே நீ தண்ணி எடுத்துட்டு போய் ஊத்துன்னு சொல்றோம். அதனாலதான் மணல்கள் திருடப்படும் போதே, மலைகள் களவாடப்படும் போதே நீ அதற்காக குரல் கொடு. குரல் கூட கொடுக்க தேவையில்லை. அதற்காக குரல் கொடுக்கிற உழைக்கிற நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு ஓட்ட போடு. மற்றபடி எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். ஒரு ஓட்ட போடு. 55 ஆண்டுகளுக்கு மேலாக திமுகவுக்கு அதிமுக நீ வாக்கு செலுத்திட்ட. என்ன மாற்றம் நடந்திருக்கு? திமுக ஆட்சிக்கு வந்தா அவங்க குடும்பத்துக்கு மொத்தமா பணம் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டு போய் சேர்க்கப்படும். அதிமுக வந்தா அதேதான். ஆனால் எந்த ஒரு ஊழலும் செய்யாமல் மக்கள் பணியிலே ஒரு பெரும் வருமானத்தை இழந்து மக்களுக்காக சேவைதான் அரசியல் என்று உணர்ந்து மக்களுக்காகவே சேவை செய்து கொண்டிருக்கிற புரட்சியாளர்களை கொண்டிருக்கிற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். விவேகானந்தர் சொல்றாரு, துடிப்பும் ஆற்றலும் மிக்க ஒரு 100 இளைஞர்களை கொடுங்க, இந்த இந்தியாவையே மாற்றி படைக்கிறேன். ஆனா துடிப்பும் வீரமும் மிக்க 100 இளைஞர்கள் இல்ல,
பல லட்சம் இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறான். இந்த நாம் தமிழர் கட்சி இந்த உலகத்துக்கே புரட்டி போடக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கட்சி. அது புரியாம இருக்க, இன்னும் கூட புரியாமலே அதையே செஞ்சிட்டு இருக்க. திராவிடம் நீ என்னன்னு சிந்திக்கிற? திராவிடம் என்பது ஒரு ஏமாற்று. நாங்கள் எவ்வளவு விலக்கி சொல்லிட்டோம். ஆனாலும் கூட திராவிடம் மாற்றம் தரும், திராவிடம் மாற்றம் தரும், திராவிடம் கடைசியில் ஏமாற்றம் தரும். திராவிடம் ஏமாற்றம் மட்டும்தான் தரும், வேற எதையும் தராது உனக்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு நீ வாக்கு செலுத்தினால் உன்னுடைய தலைமுறை, அடுத்த சந்ததியினர் வளமையாக செழுமையாக இந்த இடத்திலே வாழ்வார்கள். இப்பவே ஏறக்குறைய 90% அளவிற்கு இந்த திராவிட கட்சிகள் இந்த தேசத்தை நாசம் செய்து விட்டா. ஊழலில் பெருத்து விளங்குறான். ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம் என்பார்கள். ஆனால் செந்தில் பாலாஜியில் தொடங்கி ஜாபர் சாதிக்கில் தொடங்கி எத்தனை பேர் சென்று கொண்டே இருக்கிறான். நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அவன் வந்தவனை என்னன்னு சொல்றான், நாங்கள் கருணாநிதியினுடைய பிறந்த நாளிலே அவர்களை விடுதலை செய்வோம்னு சொன்னான். ஆனா நாம கேட்கும் பொழுது அதே பிறந்த நாள் வரும்போது என்ன சொல்றான், அது இஸ்லாமியர்களுக்கு பொருந்தாதுன்னு சொல்றான். ஆனா சிறுபான்மையினுடைய பாதுகாவலர் நாங்க தான் வாய்கழிய பேசுறான். பேசும் பொழுது இனிக்க இனிக்க தேன் தேன் என்று பேசுவான். ஆனால் செயல்பாட்டில் ஒன்னும் இருக்காது, குலவியா உன்னை கொட்டுவான். சிறுபான்மையினருக்கான பாதுகாவலன் என்று சொல்லுகின்ற திமுக போட்டியிடுகிற 21 பாராளுமன்ற இடங்களிலே எத்தனை இடம் சிறுபான்மையினருக்கு, அதாவது முஸ்லிம் மற்றும் கிறிஸ்துவ சொந்தங்களுக்கு கொடுத்திருப்பான்னு நினைக்கிறேன்? ஒண்ணு கூட கிடையாது. சுழியம் தான் சரி கொடுத்திருக்கான். நீங்கள் என்னதான் சிந்தித்தாலும் சரி, என்னதான் அவர்கள் மாற்றத்தை தருவார்கள் சிந்தித்தாலும் சரி, அவன் உன்னை பத்தி ஒன்னும் சிந்திக்க மாட்டான். ஏன் இந்த இழிநில ஒண்ணும் இல்லை. அவன் நினைக்கிறதுலாம் ஒண்ணுதான், ஜமாத்தினுடைய தலைவர்களை பார்ப்போம், அவர்களுக்கு ஒரு பொட்டியை கொடுப்போம், அவங்க பேசி பார்த்துக்க போறாங்க. அவங்க சொன்னாங்கன்னா இவங்க வாக்கு செலுத்தாம போட போறாங்களா? பாதிரியார்களை பார்ப்போம், அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்போம், அதன் மூலம் நடக்க வேண்டியது நடக்கும். ஒரு 1000 ரூபாயை கொடுத்தால் எதையும் வாங்கிவிடலாம். மக்களுடைய உயிர் மூச்சாக இருக்கக்கூடிய, ஜனநாயகத்தின் உயிர் மூச்சாக இருக்கக்கூடிய இந்த ஜனநாயகத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய மன்னர் ஆட்சியை ஒழித்து இது மக்கள் ஆட்சி என்கிற கொள்கையை மக்களிடத்திலே பதிய செய்து வாக்கு சீட்டுக்கு நாம் வந்திருக்கிறோம். ஆனா இந்த வாக்கினை நீங்க என்ன பண்றீங்க, 1000 ரூபாய்க்கு விற்கிறீங்க. சாதாரணமா ஒரு 1000 ரூபாய்க்கு விற்கிறீங்க. இந்த 1000 ரூபாய் என்பது உங்களை எங்கு கொண்டு சென்று நிறுத்தி கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? எங்கு சென்று கொண்டு நிறுத்தி கொண்டு தெரியுமா? இன்று தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் மது பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் ஏராளம். ஒரு குடும்பத்துல ஒரே ஒருத்தன் குடிப்பழக்கம் இல்லாம இருக்கிறான்னு சொன்னா அது தமிழ்நாட்டில் பாக்குற அதிசயம். அந்த அளவுக்கு குடிய கொடுத்திருக்கான். பெண் உரிமை பேசுகின்ற கட்சி திமுக. பெண் உரிமைக்காகவே போராடினார் ஈவேரா. அவரின் வழியைத்தான் நாங்கள் பல ஆண்டுகளாக கடந்து அவரை நாங்கள் முழு மூச்சாக இந்த நிலத்தில் எல்லா இடத்தையும் சேர்த்து அவருடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நாங்கள் மக்களிடத்தில் விதைத்து அவரின் வழியில பயணிக்கிறோம் சொல்லுவான். ஆனா பெண் உரிமைனா என்னன்னு அவனுக்கு தெரியுமா? நாங்கள் சொல்றோம் பாரு, நடக்கின்ற பாராளுமன்ற தேர்தலிலே சட்டமன்ற தேர்தலில் கொடுத்தோம் 117 கொடுத்தோம். அதே போல பாராளுமன்ற தேர்தலிலுமே 20 ஆண்கள் 20 பெண்கள் என்று பெண்களுக்கு பெண் உரிமையை கொடுக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். பெண் உரிமை குறித்து பேசுகின்ற இந்த திராவிடம் செய்வது என்ன தெரியுமா? ஏற்கனவே ஆண்களை எல்லாம் குடிக்க வச்சாச்சு, பெண்களுக்கு என்ன பார்களை ஓபன் செய்யறான். பெண்களும் குடிப்பதற்காக பார்களை ஓபன் செய்து அவர்களையும் குடிக்க வைத்து ஒரு குடிகார இனமாக, குடிகார நாடாக இந்த தமிழ்நாட்டை கட்டமைக்க விருப்பப்படுறான். அதை நோக்கி தான் நகர்ந்து கொண்டு இருக்கிறான். அவனுக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. போதை ஆசாமிகளா பரவாயில்ல, நாட்டுடைய வளங்களை கொள்ளையடி போனா பரவாயில்ல, என்னவா இருந்தாலும் நீ பரவாயில்ல. ஆனா அவனுக்கு என்ன தேவை? நோட்டு தேவை. நீ நோட்டை கொடுத்தா உனக்கு சீட்டு, நீ நோட்டை கொடுத்தா சீட்டு. ஆனா நாம் தமிழர் கட்சியில் அப்படி இல்லை. உன்னுடைய நோக்கமும் உன்னுடைய எண்ணமும் தான் இங்க சீட்டு. உன்னுடைய எண்ணத்திற்காக கொடுக்கப்படுகிறது, உன்னுடைய உழைப்புக்காக கொடுக்கப்படுகிறது, உன்னுடைய மக்களுக்கான சேவைக்காக கொடுக்கப்படுகிறது, உன்னுடைய வீரத்திற்காக கொடுக்கப்படுகிறது, உன்னுடைய அறிவிற்காக கொடுக்கப்படுகிறது, தகுதியானவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் தகுதி அற்றவர்களுக்கு திமுக கொடுக்கப்படுகிறது. ஆனா அவர்களுக்கு ஒரு தகுதி இருக்கும், அவன் மனக்காரனா இருப்பான். ஆனா இங்க இருப்பவர்கள் அப்படி இல்ல. அடித்தட்டு மக்கள், ஏழை விவசாயிகளின் மக்கள், ஏழை எளிய குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள், பெரிய பொருளாதார பின்னணியில் இருந்து வந்தவர்கள் அல்ல. இருந்தாலும் கூட இந்த அரசியல் மாற்றத்தை உருவாக்க வேண்டும். இந்த தேசத்தை புதிய ஒரு மாற்று அரசியல் பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும். இங்க இருக்கிற எதிர்கால தலைமுறைகள் பாதுகாப்புடன் வாழ வேண்டும். இங்க இருக்கிற அரசியல் எல்லாம் ஊழலாக சகதியாக படிந்து விட்டது. இந்த கழிவினை சுத்தம் செய்ய வேண்டும் என்று வந்த புரட்சியாளர்கள்
மாற்றி படைக்க வேண்டும் என்று வந்த புரட்சியாளர்கள் இவர்களுக்கு நீங்க வாக்கு செலுத்தாம திரும்ப 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 திருடுகிற, திட்டம் போட்டு திருடுகிற, அதையே நியாயமாக்கி நியாயம் என்று கற்பிக்கிற வாடகை வகைகளை வைத்துக் கொண்டு வேலை செய்கிற கட்சிகளுக்கு வாக்கு செலுத்துறீங்க. என்ன ஒரு பேரிழிவு, என்ன ஒரு ஏமாற்றுத்தனம். எத்தனை ஆண்டு காலம் தான் இப்படி அடிமையாவே இருக்க போறீங்க? அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. இப்படி அடிமையாக காசிற்காக வாழ்வதை விட செத்து போவதே மேலானது. அவ்வளவு ஒரு இழிவா இருக்கு. காசுக்காக விலை போவதா? மானத்தமிழ் மகன் காசுக்காக விலை போவதா? இனி ஏனும் அப்படி ஒரு இழிநிலை இந்த நிலத்திலே ஏற்படுத்த விட மாட்டோம். அதனாலதான் 31 லட்சத்தை கடந்து நாம் தமிழர் புலி படை உருவாகி கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்ச காலம்தான். சட்டமன்ற தேர்தல் 2026 நம்முடைய அண்ணனுடைய அமர்வுக்காக காத்திருக்கிறது. அதே போல இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சி சட்டமன்றத்திலோ பாராளுமன்றத்திலோ உள் நுழையாமல் இருந்திருக்கலாம். பாராளுமன்ற வேட்பாளர்களை பெற்றிருக்காமல் இருந்திருக்கலாம். சட்டமன்ற வேட்பாளர்களை பெற்றிருக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த தேர்தலிலே நாம் தமிழர் கட்சி பாராளுமன்ற வேட்பாளர்களை உள்ள அனுப்பி அங்க கதி கலங்க வைக்கிற காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா மக்கள் மாற்றத்தை நோக்கி வர விரும்புறான். மாற்றம் என்பது எங்க இருக்கிறான் புரிஞ்சுக்கிட்டான். மாற்றம் என்பது நாம் தமிழர் கட்சியால் மட்டும்தான் நிகழணும் அவனுக்கு தெரியுது. ஏன் தெரியுது? ஏன்னா மாற்றம், முன்னேற்றம் என்று பேசியவர்கள் கூட, நாங்கள் அடித்தட்டு மக்களுக்காக உழைப்போம் என்று சொல்லியவர்கள் கூட, ஏமாற்றத்தை அளிப்பவர்களின் கூடாகவே கூட்டணி வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆளும் கட்சியை எதிர்த்து பேசுகிற ஒரு கட்சி தேர்தல் காலங்களிலே அதே கட்சியோடு கூட்டணி வைத்து மக்களை ஏமாற்றுகிற வேலையை செய்கிறது. ஆனாலும் மக்கள் விழிப்புணர்வு அந்த கட்சிகளுக்கே வாக்கு செலுத்துறோம். அவன் ஏமாற்றான்னு தெரியுது. நம்மளுடைய ஒரு பிரச்சனைக்காக போராடுறான். இங்க சாலை சரியில்லைன்னு ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறான். ஆளும் கட்சியாக திமுக இருக்கிறது. ஆனா இங்க ஒரு வேட்பாளர் அறிவிக்கப்படும் போது அவனே போய் கட்சியில சீட்டை வாங்கிட்டு வந்து நிக்கிறான். அந்த பிரச்சனை களையப்படுமா? இல்ல, களையப்படாது. அதனால்தான் தனித்துவமான பாதையிலே நாம் தமிழர் கட்சி யாரையும் சாராது கொண்ட கொள்கையிலே உறுதியாக தனித்து களமாடிக்கொண்டிருக்கிறது. தனித்து தனது வழியிலே களமாடிக்கொண்டிருக்கிறது. யாரோடும் கூட்டணி சேரல. பெரும் பணத்திற்காக மயங்கவில்லை. கொள்கைகளோடும் கோட்பாடுகளோடும் மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்துவார்கள் இந்த எண்ணத்தோடு இந்த நிலத்திலே தனித்து நின்று கொண்டிருக்கிறது. இன்னும் கூட இந்த மக்கள் விழிப்புணர்வு அடையவில்லை என்றால் இந்த சமூகம், தமிழ் சமூகம், இந்த தமிழர் நிலம் பாழாய் போவதை யாராலும் தடுக்க முடியாது. உனக்கு கடைசி ஒரு வாய்ப்பு இருக்கு. மீண்டும் மீண்டும் சொல்றோம், உங்களுக்கு ஒரு கடைசி வாய்ப்பு இருக்கு. வரலாறுகளில் சில மனிதர்கள் அரிதாகவே தோன்றுவார்கள். அப்படி ஒரு பெருந்தலைவன் தான் நமது தலைவர் மேதகுவே அவர்கள். அவரை தொடர்ந்து தமிழீழம் கிடைக்காது என்று தெரிந்தும் கூட அடுத்தது அதை சாத்தியப்படுத்த நமக்கு ஒரு அண்ணன் கிடைத்திருக்கிறார். அவர்தான் நம்மளுடைய யாரு? செந்தமிழன் சீமானவர்கள். அவரையும் விட்டுவிட்டால் இந்த தமிழினம் ஒட்டு மொத்தமா அழிஞ்சு போகும். தமிழுடைய கலைகள் இருக்கா? இல்ல. தமிழுடைய பண்பாடு பாதுகாக்கப்பட்டிருக்கா? இல்ல. தமிழ் மொழி இருக்கா? இல்ல. தமிழனே தமிழ் மொழியை படிப்பதற்கு விருப்பம் இல்லாமல் தான் இருக்கிறான். அரசு பள்ளிகளில் கூட இன்று தமிழ் மகன் தமிழை பயிற்று மொழியாக எடுக்க தயங்குறான். ஒரு மெட்ரிக்கு போனா ஆங்கில வழி கல்வி படிச்சோம்னா நமக்கு வேலை கிடைக்கும்னு நினைக்கிறான். ஒரு தாயை பாதுகாப்பது எப்படி உனது கடமையோ அதுபோல உன் தமிழை பாதுகாப்பதும் உன்னுடைய கடமை. ஒரு தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாது. அதே போல தமிழை பழித்தவனை உன் தாயை தடுத்தாலும் விடாதுன்னு சொல்றான். அது போலதான் ஒரு தாயை பாதுகாக்காத மகன் தான் தாய் மொழியை பாதுகாக்க வரமாட்டான். ஒரு தாயை தனது கடவுளாக சிந்திக்கிறவன் தமிழ நமக்கு தெரியும். அதனாலதான் தன் தாய் மொழியை தனது தாயை விட மேலாக கடவுளாக போற்றி கொண்டாடுறான். அதனாலதான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே பல உயிர் தியாகங்களை கொடுத்தும் இந்த தாய்மொழி தமிழை அவன் காத்து நின்றான். இங்கே பல பேர் உயிர் தியாகங்கள் செய்து கொண்டிருக்கான். எதுக்காக? தனக்கு வேறு நாடு வேண்டும், தன்னுடைய இனத்திற்காக ஒரு நிலப்பரப்பு வேண்டும் கிடைச்சிருக்கான். ஆனா ஒரு மொழி அழியக்கூடாது அப்படி என்பதற்காக ஒரு இனத்திலே உயிர் தியாகம் நிகழ்ந்தது என்றால் அது தமிழ் இனத்தில் தான் வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுவும் பெரும்பாலான ஈகியர்கள் தமிழ் இனத்திலே தமிழுக்காக உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். அந்த உயிர் தியாகத்தில் எல்லாம் அரசியல் செய்து இன்று ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த திமுக சொல்லுது தமிழ் மொழி கட்டாயம் என்றது இல்லை என்ற அளவுக்கு இன்று கல்வித்துறையை எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். இன்னமும் நாம் விழிப்புணர்வு அடையாமல் இவர்களுக்கே வாக்கு செலுத்திக் கொண்டிருந்தோம் என்றால் நம்மளை யாரும் காப்பாற்ற முடியாது. இந்த சிறிய பிள்ளைகளை
பொருளாதாரமற்ற பிள்ளைகளை வாக்கு செலுத்தி நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற செய்வீர்களானால் இந்த தலைமுறை, இந்த தமிழகம், இந்த தமிழர் நிலம் பாதுகாக்கப்படும். இவர்களால் சாதிக்க முடியுமா, இவர்களால் ஜெயிக்க முடியுமா என்று நீங்க சிந்திக்கலாம். நன்றாக ஒன்றை சிந்தித்து பாருங்கள். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக